இன்றைய நாளிலே புனித தோமையாரின் விழாவினை சிறப்பிக்கின்றோம். ஆகவே நான் உங்கள் அனைவருக்கும் புனித தோமையார் விழா நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன். தோமையாரை பற்றி நாம் சிந்தித்தாலே உடனடியாக நமக்கு நினைவுக்கு வருவதென்னது? அவருடைய சந்தேகம். அவர் இயேசுவினுடைய உயிர்ப்பை சந்தேகப்பட்டார் என்ற ஒரு சிந்தனை நம்ம நினைவுக்கு வருகிறது. ஆனால் சந்தேகங்கள் இயல்பானது. எல்லா மனிதருக்கும் சந்தேகங்கள் என்பது அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒன்று. அதில் மாற்று கருத்தே இல்லை. ஒருவர் மீது மற்றொரு மீது சந்தேகப்படுதல் சில நேரங்களில் அது நல்லதற்காக இருக்கலாம், சில நேரங்களிலே அது கெட்டதற்காக இருக்கலாம், பல நேரங்களிலே அது உறவுகளை பிரிக்கக்கூடிய சூழல் வரை கொண்டு சென்று விடுகிறது. ஆனால் எல்லா இடங்களிலும் சந்தேகங்கள் இருக்கிறதா என்றால் உண்மையான அன்பு இருக்கும் இடத்தில் அந்த சந்தேகம் என்பது இருப்பதில்லை. எடுத்துக்காட்டு, நான் இத்தாலியில் இருந்த பொழுது ஒரு வயதான பெண்மணிக்கு, அதாவது 70 வயது தாண்டிய ஒரு பெண்மணிக்கு நற்கருணை எடுத்துச் செல்வது வழக்கம். உடலிலே பல காயங்கள், ஊசி போடுவதற்கு கூட நரம்பு கிடைக்காத நிலையில் உடல். ஆனால் முகத்தில் மட்டும் எப்பொழுதும் ஒரு புன்னகை இருந்து கொண்டே இருக்கும். அந்த பெண்மணியின் கணவர் கடவுள் நம்பிக்கையற்றவர், ஆனால் என்னிடம் அருமையாக பேசுவார். அவர் தன்னுடைய மனைவிக்கு எது வேண்டுமானாலும் செய்யக்கூடியவர். அவர் சொல்லுவார், என்னுடைய கோட்பாடுகள் வேறாக இருக்கிறது, என்னுடைய மனைவியுடைய கோட்பாடுகள் அது வேறாக இருக்கிறது, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, நான் என்னுடைய மனைவியை நேசிக்கின்றேன், அவள் எதை விரும்பினாலும் நான் செய்வேன். ஏனென்றால் கடவுள் நம்பிக்கையற்றவர் தன்னுடைய மனைவிக்கு படுக்கையில் இருக்கின்ற ஒரு சூழலிலே நற்கருணையை கொண்டு சென்று அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று எனக்கு அழைப்பு விட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அந்த மனிதர் தன்னுடைய மனைவியின் தேவையை நிறைவேற்றுவதற்காக எனக்கு அழைப்பு விடுத்தார். அது மட்டுமல்ல, என்னுடன் நல்ல நட்புறவு ஏற்படுத்தி கொண்டார். சில நேரங்கள் என்னோட பேசி கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களுக்கு கண்கள் உற்று நோக்கும், அவர்கள் கண்கள் மாறி மாறி உற்று நோக்குவது உண்டு. அப்பொழுது எனக்கு தெரிந்த ஒரு விடயம் என்னவென்றால், அந்த வயதிலும் அவர்களுக்குள் காதல் இருக்கிறது. ஏன்னா அதுக்கு அவர்கள் ஒருவரை பார்க்கின்ற பொழுது ஒரு ஈர்ப்பு அங்கே வெளிப்படுவதை பார்க்கின்றேன், நான் பார்த்தேன் என்பதுதான் யதார்த்த உண்மை. ஆக அத்தகைய ஒரு வாழ்வு, மகிழ்வை கொடுக்கின்ற வாழ்வு மத்தியில் இன்று சந்தேகங்கள் என்பது பல குடும்பங்களை சீரழித்து கொண்டிருக்கின்றது. கணவன் மனைவியிடையே பல பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றது. ஆக இந்த சூழல்தான் தூய தோமையாரின் சந்தேகத்தை நாம் பார்க்கின்றோம். என்றால் அதற்கு முன்பு எந்த ஒரு மனிதனும் உயிர்த்தெழுந்ததில்லை. ஆக சீடர்கள் இயேசுவை நாங்கள் பார்த்தோம், அவர் உயிர்த்தெழுந்து விட்டார் என்று சொல்லுகின்ற பொழுது அவரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எப்படி இருக்கக்கூடும்? அப்படி ஒரு நிலை நிகழ்வு நடப்பதற்கு வாய்ப்பில்லையே, நான் எப்படி அதை ஏற்றுக்கொள்வது என்ற ஒரு நிலையில் இருக்கின்றார். அதுக்காக தான் சொல்லுகின்றார், நான் அந்த இயேசுவின், அதாவது ஆணிகளால் அறையப்பட்ட அந்த பகுதியில், விழாக்களில், அந்த கை ஓட்டைகளில், கால் ஓட்டைகளில் கைவிட்டு பார்த்தால் ஒழிய நான் நம்ப மாட்டேன் என்று சொல்லுகின்றார். 8 நாட்களுக்கு பின்பு இயேசு மீண்டும் தோன்றி தோமையாரிடம் கூறுகின்றார், தோமையாரே, இப்பொழுது உம்முடைய கையை என்னுடைய விழாவிலும் என்னுடைய காலிலும் கைகளிலும் அந்த ஓட்டைகளில் விட்டு பாரும். இது ஒரு விதத்திலே இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற ஒரு அடையாளத்தை நமக்கு கொடுக்கின்றது. ஆக இயேசு உயிர்த்தெழுந்த பொழுதும் அந்த காயத்தினுடைய தழும்புகள் அவருக்கு இருந்ததையும் நாம் பார்க்க முடிகின்றது. ஆக நாம் நம்புவதற்கும் நம்பிக்கை கொள்வதற்கும் தோமையாருடைய சந்தேகம் தேவையான ஒன்றாக இருக்கின்றது. ஆக இந்த நிலையிலே இந்த சந்தேகத்தை நாம் தவறாக எண்ணுவதை விட இந்த சந்தேகங்கள் என்பது நம்முடைய விசுவாசத்தை ஆழப்படுத்துவதற்கு நமக்கு வழிகாட்டியாக இருந்தது என்பதை நினைத்து நாம் பெருமை கொள்ள வேண்டும். அதேபோல் இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கின்ற பொழுது பேதுரு கூறுகின்றார், நாம் எல்லாம் மனிதர்கள், ஆகவே ஒருவர் மற்றவரின் காலில் விழ வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் இறைவனை பொறுத்தவரை நாம் அனைவரும் சமமானவர்கள். அது எந்த ஒரு பதவியில் இருந்தாலும் சரி, எந்த ஒரு நிலையில் இருந்தாலும் சரி, நாம் ஆண்டவருக்கு சமமான மக்கள் என்பதை பேதுரு இன்றைய முதல் வாசகத்திலே தெளிவுபடுத்துகிறார். என்றால் பேதுரு அந்த மக்களை சந்திக்கப் போகின்ற பொழுது அங்கிருந்த ஒருவர் அவருடைய காலில் விழ சொல்லுகின்றார். அப்பொழுது சொல்ல, நானும் மனிதன், நான் கடவுள் அல்ல, என்னுடைய காலில் நீங்கள் வந்து விழுவதற்கு. ஆக கடவுளை கடவுளாக மதிக்க வேண்டும், கடவுளிடத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருக்க வேண்டும். அதே நேரத்தில் மனிதர்களை மனிதர்களாக மதிக்க வேண்டும், அது போதுமானது. ஒருவர் அன்பு செய்து, ஒருவரை ஏற்றுக்கொண்டு, ஒருவரை மன்னித்து, ஒருவரை நம்பி வாழ வேண்டும். அவ்வாறு வாழ்கின்ற பொழுது நிச்சயமாக இந்த விழா இனிய விழாவாகவும் நம்ம ஒவ்வொருவருக்கும் உரித்தான ஒரு விழாவாகவும் அமையும். இறைவனுடைய அருளும் ஆற்றலும் உங்கள் குடும்பங்களிலும் உங்களுடைய மனதிலும் நிறைவாக இருக்க இந்த நாளில் வாழ்த்தி
புனித தோமையார் விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.